ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமார் யாதவ் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசி சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கைக்குள்ளாயிருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா எப்படி இயங்கும்னா பெரும்பான்மை மக்களுடைய கருத்துப்படி தான் இந்தியா இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத் ஆர்கனைஸ் பண்ண அந்த மீட்டிங்கில் அவர் அப்படி ஒரு மீட்டிங் அதை கலந்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம். பட் அதை கலந்துட்டு இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் கலந்துக்கிட்டதே தவறு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா என்ன, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய நீதி அரசராக இருக்கிறவர் அதை மீறி இருக்கிறார்ன்றதை தான் பார்க்கணும். இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு மதச்சார்பன்மை நாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். திருப்பி அதை அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமாக இது. ஒரு எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிமானாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சார்ந்த அமைப்பில் போய் முதல்ல பேசுகிறதே தவறான விஷயம். அதை பேசியிருக்கிறார். அதில் பேசுகிறது கூடுதலாக பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு அங்கே வேலை இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. இதைத்தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பிருந்தா காரத் கேட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இது வந்து அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஐபிசின்னு அவர் படித்து தான் அவர் வழக்கறிஞராக இருப்பார். அந்த சட்டத்தை படித்து தான் எழுதி தான் நீதிபதியாக இருப்பார். அந்த சட்டத்தை மதித்து தான் அன்றைக்கி வந்து தீர்ப்புகள் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவர் தீர்ப்பு வந்து சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாரா, இல்லை பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற அந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாரான்னு தெரியல. இது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அந்த வழக்கறிஞருடைய சங்கம், லாயர் அசோசியேஷன் சார்பாகவும் கொடுத்துருக்காங்க. சில கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை எடுத்திருக்கு. அவரிடம் விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப என்னென்னா, நீதி வழங்கக்கூடிய நீதியரசர்கள் ஒரு அரசியல் சார்பு ஒரு நிலை எடுக்கிறது வந்து ஒரு சரியான நீதி கிடைக்காம போகும். மறுக்கப்பட்டவர்களுடைய கடைசி புகலிடம் வந்து நீதிமன்றம் தான். அங்கேருந்து வரக்கூடிய குரல் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க எங்கே போய் நிற்பாங்க? இது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவர் வந்து யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடோட தேவையை பற்றி வலியுறுத்தி அவர் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வலியுறுத்தி அவர் பேசக்கூடிய அந்த சென்டென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதே அரசியல்வாதிகள் பேசணும். அரசியல்வாதிகள் பேசணும், அது கொண்டு வரணும். அது அவங்களுடைய அஜெண்டா. இப்போ பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபியினுடைய இன்னொரு அங்கமாக இருக்கிறதுனால அங்கே பேசி அவங்க மனதை குளிர்விக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு பேசுகிறது வந்து அது ஏற்புடையதான்னு மக்களுடைய பார்வைக்கு விட்டுருவோம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1947 சுதந்திரத்துக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டம். இன்றைக்கி அவர் கொண்டு வந்த ஐபிசியே கிடையாது. இன்றைக்கி பலரும் அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிட்டு அம்பேத்கரை நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், அம்பேத்கருடைய கொள்கையை போய் சேர்க்க போகிறோன்னு சொல்கிறவங்க அம்பேத்கர் கொண்டு வந்த ஐபிசி கிடையாது, இந்தியன் பீனல் கோடு கிடையாது. அதை மாற்றிட்டு சான்ஸ்கிரிட்டில் ஒரு பேரை கொண்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்திலே ஏகப்பட்ட மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. ஆனால் அதை ஐபிசின்னு படித்த ஒரு வழக்கறிஞர் இன்றைக்கி நீதிபதியாக இருக்கிறவர் இந்த மாதிரி பேசியிருப்பது உண்மையிலேயே வந்து சரியான நீதி சாமானியனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ இவங்க பேசுகிற இந்த வார்த்தை, இந்த மாதிரியான ஒரு காட்டமான ஒரு சென்டென்ஸ், தன்னுடைய பதவி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அதாவது கடந்த காலத்தில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு கருத்தை பேசுகிறதுக்கு தயங்கி பேசுவாங்க. வெளிப்படையாக வந்து ஒரு மத சார்பு கொண்ட ஒரு மீட்டிங்கை போய் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த கட்ஸ் எங்கேருந்து வருது? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் திரும்ப இதை தான் பேசுகிறார். நாட்டின் பிரதமரே இதை தான் பேசுகிறார் அப்படின்ற இடத்துக்கு இவங்களும் நகர்ந்துட்டாங்களா, அல்லது எதன் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து இப்படி நகர்ந்தா தான் ஆட்சியாளர்களுக்கு அருகில் போக முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பேச்சுகள் பேசினா தான் ஆட்சியாளர்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஆட்சியாளர்கள் அருகில் போக முடியும், நாளைக்கு நமக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு சில ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது அதான் பார்க்கணும். நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய வீட்டுக்கே போனாருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வீட்டில் அவருடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் ஒரு குழு வைக்கிறார், அதுக்கு பிரதமர் போகிறாரு அப்படிங்கிறதே இது வந்து புரோட்டோக்கால் கிடையாது, இது விதிமீறல்னு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே இதை செய்கிறப்ப இவங்க நம்ம பேசினா என்ன ஆகுது? இதை கண்டிக்க வேண்டியவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அதை கண்டுக்கிறலையே. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அப்படி பேசுகிறாங்க, அவர்களை குளிர்விக்கத்தான் அவங்க பேசுகிறாங்கிறதான உண்மை.
இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரியாம்பில் இருக்கக்கூடிய அந்த செக்குலரிசம், பிறகு அந்த மதச்சார்பற்ற அந்த அந்த தன்மையெல்லாம் எதிர்த்து வழக்குகள் தொடுக்கப்படுது. குறிப்பாக பாஜகவுடைய சுப்பிரமணிய சாமியெல்லாம் மட்டும் வழக்கு தொட்டிருக்காங்கலாம் பார்க்குறோம். பட் வந்து அந்த வழக்குகள்லாம் வந்து நிராகரிக்கப்படுது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுட்டு வந்து அது அப்படியே தான் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி தன்னோட முகத்தை காட்டுது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து அது கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, பல வழக்குகள் வந்து எல்லாருக்கும் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்குது. சில வழக்குகளை தள்ளுபடி பண்ணுது. சிலருக்கு காட்டமான அறிக்கையும் கொடுக்குறாங்க, காட்டமாக சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ அந்தந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் அந்த நீதிமன்றங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் தானே வருது. நீதிமன்றம் வந்து ஒரு யாரு கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு தன்னாட்சி அமைப்பற்ற அதிகாரமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நீதியை வழங்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த ஒரு ஒரு சார்பு நிலை மாறுறப்ப அதுவே ஒரு சந்தேகமாக இருக்குல்ல, கேள்விக்குறியாக வந்து நிற்கிது. இப்போ இந்த மாதிரியான விஷயத்த இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இது எப்படி பார்க்கும்? அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க. நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது தப்பு. ரெண்டாவது அங்கே கலந்துட்டு பேசுகிற சென்டென்ஸ் அதை விட தப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு மேலே அவர் என்ன விளக்கத்தை கேட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் புரியலையே. அது எப்படி? இல்லை, நீதிமன்றம் இந்த வழக்கு எப்படி கேண்டில் பண்ண போகுதுங்கிறது தெரியல. ஏன்னா இவர் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருக்கிறாரு. அவர் இப்படி பேசியிருக்கிறாரு. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இது ஒரு நீதிபதி மட்டும் இதை வந்து பேசி அதை ஒரு தீர்ப்பு கொடுத்துட முடியாது. அப்போ இந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் நடக்கும். இந்திய அரசியலில் பார்த்துருக்கோம், பல வருஷம் இந்த வழக்கு நடந்து நம்மெல்லாம் மறந்து போன பிறகு அதுக்கு ஒரு தீர்ப்பு வரும். ஏறக்குறைய இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ரெண்டாவது வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு பல கல்ச்சரில் பின்பற்றக்கூடிய மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விலங்குகளை துன்புறுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட விஷயம், அதான் நம்மளோட பாரம்பரியம். பட் அதை துன்புறுத்தனால ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் வெளிப்படையாக யார் அட்ரஸ் பண்ணுறா? அது இஸ்லாமியில் அட்ரஸ் பண்ணுறாரு, புலால் உணவுன்றதை அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னு புரியுது. இதை எப்படி வந்து அதை அட்டாக் பண்ணி பேச முடியாது? ஒவ்வொருத்தருடைய உணவுங்கிறது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? அதை எப்படி அவர் டார்கெட் பண்ணுறாருன்னா அவர் அப்படி பேசினா தான் அவர் அங்கே நெருக்கமாக முடியும். இப்போ ஆதி காலத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா யாரும் வெஜிடேரியனே கிடையாது. காடுகளில் வேட்டையாடி கறிகளை சுட்டு சாப்பிட்டு இப்படி வளர்ந்தான் வழியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாகரிகமாக அவன் வந்து உடை போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து காதல் வருது. அப்புறம் இவனுக்கு இவனுன்றான். அப்புறம் குழந்தை பெறுது, இதுக்கு பேர் வைக்கிறான். அது வந்து அப்புறம் இவன் தம்பின்றான், இவன் அண்ணன்றான். இப்படி தான் நம்ம நாகரிகம் வளர்ந்து போகுது. இப்போ ஆதி மனிதன் வந்து பியூர் நான்வெஜ்ஜாக இருந்திருக்கான். அப்போ நீங்கள் அவன் மேலே கேட்கப்படுவீங்க. அப்போ அவனை போய் என்ன பண்ண முடியும்? அந்த வழித்தோற்றல் தான் இன்றைக்கி வேறு வேறு மதத்தில், வேறு வேறு சமயத்தில், வேறு வேறு மொழியில் பேரில் இருந்தாலும் கூட ஆதி மனிதனுடைய தோன்றல் தானே அது. அப்போ இதுவே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பிரிக்கிறதே வந்து அவர்களுடைய வசதிக்காக. சிலருக்கு நான்வெஜ்ஜு பிடிக்கும், சிலருக்கு வெஜ்ஜு பிடிக்காது. எத்தனையோ பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள், நான்வெஜ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, நான்வெஜ் பிடிக்காமல் இருப்பாங்க. அது அவருடைய தேவை. 4 பேர் ஒரே வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பி இருப்பான், ஒருத்தன் வெஜ்ஜு சாப்பிடுவான். 3 பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அவனுக்கும் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி உணவுகள் விஷயத்தில் வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து வெஜிடேரியன் தான் உயர்ந்தது, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தான் மூளை வலிமை அதிகமாக இருக்கும், வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் வந்து அவங்க அறிவாளியாக இருப்பாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் வந்து புத்திசாலி அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த கட்டமைப்புள்ள உள்ளவர்கள் தான் வந்து இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்திலும் சரி, எல்லா விதமான பதவிகளையும் அவர்களை குளிர்விக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நபர்களும் பேசுகிறாங்க. அப்போ அவர்களோட நெருக்கமாகிறதுக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த வெஜ்ஜு நான்வெஜ் பிரச்சனை வந்தப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே பீஃப் சாப்பிட்றவங்க தான். நம்ம பேசுகிற இந்த கேமராவாக இருக்கட்டும், இந்த லைட்டாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், எல்லாம் கண்டுபிடிச்சது வந்து வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சான். அவன் வந்து பியூரான நான்வெஜ். அவன் பீஃப் சாப்பிடுவான், போர்க் சாப்பிடுவான், எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிடுவான். வெஜிடேரியன்னா சைடில் தூர மாதிரி தான் தொட்டிக்கிறான். அவன் தான் மிகப்பெரிய மூளை வலிமை அதிக உள்ளவனாக இருக்கான். அவன் தான் அதிகரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அப்போ அவனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ அவனுடைய கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய வாதங்கள் இப்போ நீங்கள் முன் வைக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் தெரியாமல் அவங்க அப்படி ஒரு வாதத்தை முன் இல்லை, எல்லாமே தெரியும். ஓகே, இதை பேசினா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை குளிர்விக்க முடியும், அவங்க உயர் பதவியில் இருக்கிறாங்க, அவரிடம் நெருக்கமாக முடியும், அவர்களிடம் சில சலுகைகள் பெற முடியும், அதுதான் வரப்போகுது. சரி ரைட் சார். இப்போ ஆட்சியாளர்கள் மனசை குளிர் வைக்கிறதுக்காக அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கோமே. இப்போ ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த உணவு விஷயங்கள், அவங்களோட பாரம்பரியங்கள், அதுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எப்படி அவங்களை திரும்ப நேரடியாக எடுக்கல தானே. இப்போ சட்டமாக போட்டு யாருமே நாளை காலம் நானும் சாப்பிடணும்னு சட்டம். இப்போ பீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பீஃப் குறிப்பிட்டீங்க. அசாமில் வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மா பாஜகவோட சிஎம் இருக்காரு. அவர் பீஃபுக்கு தடை போடுறதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டு. ஆமாம், பீஃப் தடை போட்டுட்டா அவங்க குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் அங்கே பீஃப் சாப்பிட்றாங்க.
அவங்க வாக்கு போட்டா என்ன போடட்டும், நம்ம ஆல்ரெடியும் போட மாட்டான், ஓகே நான் உங்களுக்கு தடை பண்ணிடுறேன், நீ மொத்தமாக சாப்பிடாதுன்றான். இப்போ அந்த அவங்க ஒரு பிராண்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் தான் பீஃப் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து நம்ம அவங்க வந்து ஓட்டும் போட மாட்டாங்க, அதை நம்ம தடை பண்ணிட்டோம்னா பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற ஒரு பாசியலை ஒரு அரசியல் பண்ணலாம். அந்த அரசியலும் பண்ணலாம், நம்ம மேலடைத்து எஜமானர்களை குளிர்வித்த மாதிரி ஆயிருன்றது தான் இந்த பீஃப் மீட் பாலிடிக்ஸ். இந்த மீட் பாலிடிக்ஸ் வந்து அவங்க ஒரு இடத்துக்கு மேல் இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாங்க, அவங்கள குளிர்விக்கிற மாதிரி இருக்குது. அது அரசியல்வாதியிலேருந்து இன்றைக்கி வந்து ஜட்ஜஸ் வரைக்கும் இந்த மீட் பாலிடிக்ஸை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதுக்கு உள்ள பெரிய அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அரசியல்வாதிகள் பேசக்கூடிய பேச்சு இன்றைக்கி வந்து நீதி வழங்கக்கூடிய நீதி அரசியல் பேசுகிறாங்கிறது தான் ஆபத்தாக இருக்குது, பயமாக இருக்குது. அவர் தன்னோட கருத்தில் சொல்கிறாரு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு தண்டனை, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரே வழக்கம் தான் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகிடாது, சீக்கிரம் கொண்டு வரதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ யூசிசியோட விஷயத்தை வலியுறுத்தி பேசுகிறாரு. அப்படின்னும் போது யூசிசியே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைபிள்ஸுக்கு பொருந்தாதுன்னா பாஜக அதை கொண்டு வர பாஜக தான் சொல்கிறாங்க, ட்ரைபிள்ஸுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி யூசிசின்ற பேரில் வரும்? ஏன்னா ட்ரைப்ஸ் தானே இந்தியர்கள், அப்படி அந்த பேர் அடிபட்டு போயிடுமே. ஏன் வந்து அந்த விஷயத்தை இவ்வளோ தூக்கி பிடிச்சி ஜட்ஜஸையும் தூக்கி பிடிக்காரோம்? இல்லை, அது நீங்கள் அது வந்து முஸ்லீம்களுக்கு சில சட்ட தளர்வுகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரே, கொலை பண்ணால் எல்லாருக்கும் தூக்கு தான், கொள்ளை அடிச்சானா எல்லாருக்கும் ஒரே ஐபிசி தான், எல்லாருக்கும் ஒரே தான். திருமண முறைகளில், உறவு முறைகளில், சொத்து பிரிக்கிற முறைகளில், சிவிலில் சில இது இருக்குது, கிளாஸ் இருக்குது, சில அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது. சலுகைன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு நடைமுறைகளை சட்டமாக வச்சுருக்கிறாங்க. திருமண முறையாக இருக்கட்டும், சொத்துக்களில் பிரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் மற்ற சில விஷயங்கள். மற்றபடி எல்லாருக்குமான காமனான விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் சொத்து வாங்குறதாலும் சரி, விற்கிறதாலும் சரி, கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, இது சீட்டிங் பண்ணாலும் சரி, ஃப்ராட் பண்ணாலும் சரி, இது அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பாரம்பரிய திருமண முறை இருக்கும். அதுக்கு இவங்க சட்டமாக வச்சுருக்கிறாங்க. மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, ரொம்ப குறிப்பிட்ட இதாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சட்டமாக அம்பேத்கர் அன்றைக்கி எழுதி வைக்கிறப்ப வச்சுட்டு போயிருக்காரு. அதை எடுக்கணும், எடுத்துகிட்டு அவர்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். ட்ரைப்ஸ் நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்க போராட்டங்கள் பெருசாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அவங்கள்ட்ட கை வைப்பாங்க, அதையும் கை வைப்பாங்க. இப்போ ட்ரைப்ஸ்க்கு பொருந்தாதுன்னு சொன்னாலும் கூட அவங்க ஒன்றா தான் செய்வாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் உடனே எடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்படின்ட்டாங்க. ட்ரைப்ஸ் ஒரு பக்கம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தலித்துகளே சில இந்த மாதிரியான உட்பிரிவுகளில் சில கிளாஸஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாரும் சிங்குகளுக்கு சில கிளாஸஸ் இருக்குது, சீக்கு, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டமாக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய போராட்டமாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிளையாக வெட்டுவோம், முதல்ல இந்த இதை வெட்டுவோம், அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ் எடுப்போம் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். அதனால் யூனிஃபார்ம் சிவில் கூட படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். அதை தான் அவங்க செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஓகே சார், இப்போ வந்து வெளிப்படையாகவே இந்தியாவுடைய மைய அரசியல் வந்து இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறத கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த அரசியலை அதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது நீதித்துறை வரையும் இன்றைக்கி வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது, வெளிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இஸ்லாமியர்களுக்கு அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? இந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய அரசியலை கவனித்தா எல்லாமே இப்படி மாறி இருக்குன்னு கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கடைசி நம்பிக்கை, சரி நம்ம வாழ்வதற்கு, நம்மளோட பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை யார் இருக்காங்க இந்தியாவில்? இன்றைக்கி யாருமே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அரசியல் களத்திலையும் சரி, நீதிமன்றத்திலையும் சரி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அப்படிங்கும் போது அவருடைய நம்பிக்கை இழந்து இன்றைக்கி வாழ்வாதாரத்தை, இன்றைக்கி பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலைவாய்ப்புலையும் சரி, கல்வியிலையும் சரி, எல்லாத்துலேயும் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து சரியாக வீடு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவங்க குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூலில் சீட் கிடைக்காது, சென்னை மாதிரி இடங்களில் சீட்டே கிடைக்காது. அப்படி இருக்க ஏதோ ஒரு அவங்களுடைய நினைச்ச அஜெண்டா அதுதான். நீங்கள் இந்த நாட்டில் வந்து 2ஆம் தர குடிமகனாக தான் வாழணும்னு அவங்களுடைய அஜெண்டா. ஏறக்குறைய இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பேரை பார்த்தோன்னே முதல்ல வீட்டுக்கு நின்றுவோம், ஒரு பேரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஸ்கூல் சீட் கிடைக்காது, ஒரு பேரை பார்த்தோன்னே நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஊடகங்கள்லையும் சினிமாவிலையும் கொண்டு வந்து உருவாக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஏறக்குறைய 2ஆம் தர குடிமகனாக தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன அரசு பதவியில், உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, எத்தனை சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க, எத்தனை அடிஷனல் செக்ரட்டரி இருக்காங்க. ஏதோ தென் மாநிலங்களில் கொஞ்சம் அவங்க வந்து ஓரளவுக்கு இருக்காங்க. வட மாநிலங்கள்லாம் அவர் ஒரு 2ஆம் தர குடிமகனாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த விஷயங்கள் வந்து எவ்வளோ இஸ்லாமியோட எந்த அளவுக்கு ஒரு அவங்களுடைய ரியல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது என்ன தான் வந்து ஜனநாயகம் தான், ஜனநாயகத்தின் மக்கள், ஜனநாயகம் தான் கடைசியான ஒரு நம்பிக்கை. ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியது ஓட்டு, வாக்குச்சீட்டு, தேர்தல். அதுலேயும் இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம பிடிக்கலன்னா ஒருத்தரை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக வந்து நம்ம வாக்குச்சீட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதுவும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி
நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மகாராஷ்டிராவில் இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு உடச்சி எரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது என்ன நடக்க போகுது, அடுத்த தலைமுறை எப்படி இந்த சமூகத்தில் வாழப்போகுது அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாவே தான் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தில் இது எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து பாஜக வெளிப்படையாக இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் எடுக்கிறாங்க. அதனால் வந்து இஸ்லாமிக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவங்க, அவங்க வந்து இஸ்லாமிக்கு ஆதரவுன்று அந்த செய்யக்கூடியவங்க, அவங்க தேர்தலில் கேண்டிடேட்ஸுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா கட்சியுமே கொடுக்குறாங்களே. காங்கிரஸ் பெரிய அளவில் அதாவது அவங்களுக்கு பயந்துட்டு அது எங்கேயுமே காங்கிரஸ் நீங்கள் தேடி பார்க்கலாம். அந்த கடந்த 10 ஆண்டுகளில் எல்லா கட்சியும் மதச்சார்பற்றன்னு பேசக்கூடிய எல்லா அணிகளுமே அவங்க வெளிப்படையாக பாஜக வெளிப்படையாக செய்கிறத மறைமுகமாக செய்யக்கூடிய நெருக்கடிக்கு அவங்க ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது? திமுக எடுத்துங்க. திமுகவில் வந்து இன்னைக்கு பல மாவட்ட செயலர், விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தின் மக்கள் அதிகமாக உள்ள பகுதி. ஆனால் அங்கே ஒரு இஸ்லாமியர் வந்து மாவட்ட செயலர் இருக்காரு. திருவள்ளூர் எடுத்துங்க. திருவள்ளூரில் எல்லா பகுதியும் எல்லா சமூக மக்களும் அதிகமாக கலந்துருக்காங்க. சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் வேட்பாளர்களுக்காக எவ்வளோ வேட்பாளர் இருக்காங்களே. தமிழ்நாட்டில் வந்து திமுக சார்பில் ஒரு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. கட்சி ரீதியாகவே நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்கன்னு அங்கொன்று இங்கொன்று இருக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. என்னன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் சரியான ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கா? ஏன்னா எல்லா இடத்துல இது ஆட்சி அதிகாரம் வருகிற பொழுது தான் அது என்ன பெர்சன்டேஜ் கொடுக்காங்க. தமிழ்நாடு இந்த காங்கிரஸ் கட்சி குலாம் நபி ஆசாத்னு ஒரு 3ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அவர் காஷ்மீரில் முதலமைச்சராக இருந்தார். அங்கே முக்கியமான பதவிகள்லாம் இருந்தார். அகமது பட்டேல்னு சொல்லி நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருந்தார். காங்கிரஸில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, கம்யூனிஸ்டுகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, எத்தனையோ மாவட்ட செயலர் இருக்காங்க. நம்ம காஷ்மீர் எடுத்துங்க. காஷ்மீரில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார். இல்லை, நீங்கள் பாஜகவை தவிர்த்து விட்டு மற்ற கட்சிகளை பார்க்குறப்ப ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தா வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியெலாம் பாரம்பரியமாக ஒரு முக்கியமான தலைவர்களில் அபுல் கலாம் ஆசாத்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா வரிசையாக இருக்கிறாங்க. அது எல்லா கட்சியிலையும் ஓரளவுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்குறாங்க. ஆனால் பாஜக முற்றிலுமாக தவிர்க்கிறது. பாஜக முற்றிலும் தவிர்த்துட்டாங்கிறது அவங்க தெரிஞ்சேன்னா அது அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக அரசியல் களம் காண முடியும். உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணியில் எவ்வளோ கட்சிகள், காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து மாநில கட்சிகள்னு சொல்லி ஆர்ஜேடி, திமுகன்னு சொல்லி பல கட்சிகள் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் சரிசமமாக கொடுக்குறாங்க? சரிசமம் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க விகிதாசார பிரகாரம் கொடுக்குறாங்க. அதை தான் கேட்குறேன். சரிங்கிறது அதை தான் சொல்ல வரேன். சரிசமம் மீன்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் கிடையாது. அவங்களோட மக்கள் தொகை எவ்வளோ அதுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து கொடுக்குறாங்களான்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முழுவதுமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் போட்டிங்கன்னா ஒரு 5 குறைந்தபட்சம் ஒரு 8 தொகுதி வேட்பாளருக்கு முஸ்லீம் வேட்பாளர் கொடுக்கணும். அவங்க 1, 2, 3 தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறது ஒன்றும் அந்த மனநிலைக்கு அவர்கள் வரல. இப்போ என்ன இவங்க இஸ்லாமியரோட இங்கே நிலைமை என்னன்னா, இவரை காட்டிலே ஒரு பெட்ரு. ஓகே, அப்படின்ற அளவில் தான் அளவில் தான் இருக்குது. ஓகே, இவரை காட்டிலே ஒரு பெட்ரு. அங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டான். இவன் போனால் 2 ரூபாயாவது கொடுக்குறான் அப்படிங்கிற அந்த மாதிரி மனநிலையில். 2வது நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்கக்கூட ஒரு ஆள் இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வந்து களத்தில் நிற்கிறாங்க. இந்த நிலைமையில தான் இருக்காங்க. நீங்கள் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில இடங்களில் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், பல்வேறு ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி.